முட்டை சைவமா இல்ல அசைவமா? இப்போ விதை இருக்கு, அதை நம்ம முளை போட்டோம்னா மரமாகுது இல்ல, அப்ப அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கிறது. ஆனா இந்த வெள்ளை முட்டைய நீங்க கொண்டு போய் கோழியிலயோ இல்ல இன்குபேட்டர்லயோ வச்சாலும் இது பொரிக்காது. இது வந்து சேவல் அணையாத முட்டை. ஆனா துவரப்பருப்பை கொண்டு போய் நீங்க மண்ணுல போட்டீங்கன்னா முளைச்சு வந்துருக்கு. முட்டையிடுற கோழிக்கு தான் பிட்டி வெளி தெரியும்னு சொல்லுவாங்க. ஹலோ, கோழி பண்ணைகளில் என்ன கொடூரம் நடக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? கோழி குஞ்சுகள் பிறந்த உடனே ஆண் பெண்ணுன்னு ரெண்டையும் பிரிப்பாங்க. ஆண் கோழி குஞ்சுகளை கிரைண்டரில் போட்டு அரைச்சி கொள்ளுவாங்க, இல்லை சூடான தண்ணியில் மூழ்கடிச்சு கொள்ளுவாங்க, இல்லைன்னா உயிரோடு எரிச்சிருவாங்க. பெண் கோழி குஞ்சுகளோட மூக்கை அழகை சூடான இரும்பு பிளேடால் வெட்டுவாங்க. அப்புறம் A4 பேப்பர் அளவில் இருக்கக்கூடிய கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிருவாங்க. வருஷத்துக்கே இயற்கையில் காட்டில் 15 முட்டை போட வேண்டிய கோழிகளை செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி மாற்றினதுனால தினம் தினம் முட்டை போட்டு போட்டு அந்த கோழிகளோட பிறப்புறுப்பே புண்பட்டு ரத்தம் வந்து உடல் சோர்வானதுக்கப்புறம் ஒரேடியாக கழுத்தறுத்து வெட்டி கொண்டு கறியாக்கிடுவாங்க. இந்த கொடூரங்களையும் அநியாயங்களையும் செடிகளோடையும் விதைகளோடையும் ஒப்பிட்டு மனசாட்சி உள்ள யாருமே பேச மாட்டாங்க.